ஹாய்ங்க. நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் 2 லவித்ரனோட பர்த்டே. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கரெக்டுமேட்டு முருகர் கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். காலையிலேயே ஒரு 7:30 இருக்கும். ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் நாங்கள் 4 பேரும். பார்த்திங்கன்னா இவங்களும் ரொம்ப குஷியாக எப்போவுமே போனோடனே அந்த பிள்ளையாருக்கு வந்து காயின் வைப்பாங்க. அந்த பசங்க வந்தால் நான் போனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் பசங்க வந்தால் எப்போவுமே அம்மா காயின் கொடுங்க, நாங்கள் வந்து பிள்ளையாருக்கு ஒட்டணும் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க கேட்டாங்க. அவங்க அப்பா கொடுத்தாரு, ஊட்டிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஃபோர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்டே இருந்தார். அப்போ முன்னாடிலாம் காயின் ஊட்டுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேல் வந்ததுனால வேலோடையும் போயிட்டு ஒரு செல்ஃப் ஃபோட்டோ எடுக்கணும், இது பண்ணுவாங்க, பையன் பண்ணுவான். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் இருக்குங்க. இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம முருகரை பார்க்க போகலாங்க. இன்றைக்கி வந்து லவித்ரன் காலையிலேருந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு இருக்க இன்னுமே வீட்டில் ரொம்பவே சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த வருஷம் 10th பர்த்டேன்றதுனால கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் எடுக்கல. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அத்தை ஒரே சர்ப்ரைஸ் தான். ஒரு குட்டி கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க போலங்க. நைட்டே வீட்டில் வச்சுருந்துருக்காங்க, எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க, சர்ப்ரைஸ் பண்ணி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கிஃப்ட்டு. இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். என்னடா 10 வயசு பையனுக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டா அப்படின்னு நினைக்கலாம். பட் இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இந்த கிஃப்ட்டுனால அவன் ரொம்பவே ஹாப்பி. அவன் சும்மா காருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னான். அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி. இதை பற்றி நிறையவே பேசிக்கிட்டே இருந்தான், சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அது என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரிமோட் கண்ட்ரோல் காருன்றதுனால. ஒரு சிலர் வந்து நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப சின்னது, இது வந்து இந்த பசங்க யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. பட்டு அதுக்காகலாம் அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் இது வாங்கி கொடுத்தேன். பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு, பெரிய சைக்கிளு. இப்போ வந்து அவனுக்கு அந்த சைக்கிள் நல்லா தான் இருக்குது. அதனால் வேறு எதுவும் வாங்கி தரலை. இன்றைக்கி இந்த வருஷம் இந்த கிஃப்டோட ஃபினிஷ். பட் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா சர்ப்ரைஸ் நிறைய கொடுத்தாச்சுன்றதுனால அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதுவே நமக்கு போதுமானது. இன்னும் நைட்டுக்கும் ஒரு குட்டி ஹாப்பி இருக்குது. அதாவது அவருக்கு வந்து கடையில் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். இப்போது அதையும் அவங்க அப்பா நிறைவேற்றலாம்னு சொல்லிவிட்டு நைட்டு கேக் வெட்ட வேண்டாம், அதுக்கு பதில் நம்ம வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. எஸ்எஸ் பிரியாணி வந்துருச்சுங்க வீட்டுக்கு. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தாச்சு. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அக்கா, ஏதோ அவங்க அத்தை, இந்த சைடு அவங்க மாமா, என்னோடய அத்தை மாமா, அதாவது லவித்ரனோட தாத்தா அப்பத்தா, அடுத்து அவங்க அப்பா, இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்லாங்க. இதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து யாருக்காவது பர்த்டே வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அதுக்கடுத்து எங்களோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வியூஸ் வரீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணி கொடுத்துருங்க. லவித்ரனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.